வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜே பி ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. இறை வணக்கம். ஆதியனும் பரம்பொருள்மை எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். வளமுடன் குரு வணக்கம். உய்யும் வகை தேடி உள்ளமுருகி நின்றேன் உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன். மேல் நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன் ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன் குரு. சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். குருவே துணை குருவே துணை குருவே துணை குருவே துணை குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய பஞ்சபூத நவக்கிரக தவத்தை சிறப்பாக வழி நடத்தி தந்த ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜே பி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைய நாள் கேள்விப்பதி நாள். அன்றைக்கு
ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்று நினைத்திருந்தது. நானும் என் தந்தையும் பேசி கொண்டிருக்கும் பொழுது அப்பா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சந்திரனின் காந்த கதிர்கள் தான் நம் பூமியில் உள்ள கடல் நீரை ஒரு மட்டத்திலே வைத்து கொண்டிருக்கின்றது. இல்லை என்றால் பூமி சுற்றும் வேகத்திற்கு கடல் நீர் தெறித்து வெளியே வரும் வாய்ப்புகள் உண்டு. இது பற்றி ஏதோ கட்டுரை படித்ததாக அப்பா இது பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. என்கிட்டயும் கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆகையினால இப்போ சந்திரன் எந்த அளவுக்கு நம் பூமிக்கு முக்கியமானது. இது வந்து ஒரு சேட்டலைட் பிளானட், துணைக்கோள், இதெல்லாம் தெரிந்திருக்கிறோம். இது எனக்கு எழும்பிய கேள்வி. ஐயா அவர்களிடம் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்வோம். மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க ஐயா. சந்திரனுக்கு ஆகர்ஷண சக்தி இருக்கு இல்லையா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு. அது அமாவாசை பௌர்ணமி நாட்களிலே அதனுடைய அலைகள் நம் மீது அதிகமாக படுகிறது. நம்ம இருக்கக்கூடிய கடல் பரப்பு மக்கள், அதனால் அன்றைய தினம் வந்து கடலிலே அலைகள் உயரமாக இருக்கும். அதே போல மனநோயாளிகளும் சற்று அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் அப்படின்றது சயின்ஸ்லயும் சொல்றாங்க, மகரிஷியும் அது சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அது அதனுடைய சக்தி இல்லைன்னா கடல் தண்ணி வெளியே போயிருக்குன்றதெல்லாம் ஹம்பாக்கு. ஏன்னா ஒவ்வொரு அணுவையும் சூழ்ந்து அழுத்து கொண்டிருப்பது சுத்தவெளி, அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு உள்ளாக இருக்கின்ற வெளி. இப்போ சயின்ஸே பார்த்தீங்கன்னா கிராவிட்டி என்ற வார்த்தையை வந்து கான்ஸ்டன்ட் சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ் அப்படின்னு மாற்றிருக்கிறாங்க. அப்போ நியூட்டன் விதியே இப்போ மாறி போச்சு. ஈர்ப்பு சக்தி என்பது இல்லை, சூழ்ந்தழுத்தும் ஆற்றலே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரெண்டுமே இருக்கு. ஒரு இங்கெல்லாம் நம்ம பார்க்குறோமே குட்ஸ் ட்ரெயின் 3-4 என்ஜின் எல்லாம் இருக்கும். பேசிக்கலாக ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்டில் 2 என்ஜின் இருக்கும். வண்டி போய்கிட்டு இருக்குது, முதல் என்ஜின் என்ன பண்ணுதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? வண்டியை இழுக்குது அப்படிம்போம். பின்னாடி இருக்கிற என்ஜின் என்ன பண்ணுதுன்னு கேட்டால் தள்ளுது அப்படிம்போம். இழுக்குது, தள்ளுது, இது ரெண்டுமே வேறு வேறு திசைகளாக தெரியும். இழுக்கிற போது தன்னை நோக்கி, தள்ளுற போது விலக்கி. அப்போ அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் 2ஆக தெரியுது இல்லையா? ஆனால் வண்டி ஒரு டைரக்ஷன் தானே போகுது. அப்போ வார்த்தைகள் வைத்து பார்க்குற போது கருத்துக்கள் மாறி போயிடும். அது எந்த இடத்துல சொல்லப்படுது அந்த வார்த்தைகள் அப்படின்ற அந்த இயக்கத்தை நுணுகி பார்த்தோம்னு சொன்னா அது உண்மையை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த எப்படி இழுக்குது தள்ளுன்னு சொல்றோமோ அதே போலதான் ஒரு தொகுப்பு அமைய வேண்டும் என்று சொன்னால் ஈர்ப்பு விசை இருக்கணும். ஒவ்வொன்றும் அதற்கென்று ஒரு மையத்தை அமைத்துக் கொள்ளும். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த புயல் வீசும்போது காற்று வந்து அப்படியே ஒரு சுழல் காற்றாக மாறும். அந்த சுழல் காற்றாக மாறுகின்ற போது மேல் பரப்புல பெரிய வட்டமா இருக்கும். அப்படியே பூமியின் மண் பகுதிக்கு வருகின்ற போது ஒரு கூம்பு போல நுணுகி இருக்கும் கீழே. இந்த சுழற்சிக்குள்ள எத்தனையோ பொருட்கள், சாதாரண குப்பையிலிருந்து கார்கள் கூட பறந்துடும் பயங்கரமான புயல் காற்றுல, சூறாவளி காற்றுல. அப்போ அவ்வளவு இடையில பொருள் எல்லாம் சர்வ சாதாரணமா அது தூக்கி பந்தாடிடும். அப்போ ஒரு சுழற்சி தோன்றிய உடனே மையத்தை அமைத்துக் கொண்டது இல்லையா?
அது போல எத்தனை அணுக்கள் கூடி ஒரு தொகுப்பாக இயங்கி போகின்றனவோ அதிலே ஒரு மையத்தை அமைத்துக் கொள்ளும். அப்போ கிராவிட்டி அண்ட் கான்ஸ்டன்ட் சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ் ரெண்டும் ஒரே டைரக்ஷன் தான். கிராவிட்டி என்றாலும் தன்னை நோக்கி தான் இழுக்குது, சூழ்ந்தழுத்தம் என்றாலும் ஒரே மையத்தை நோக்கி தான் அழுத்துது. அப்ப 2 பேர் எதுக்குன்னா இந்த அணுக்களுடைய தொகுப்பு, அந்த பெரிய இருக்கு பாருங்க விளிம்பு, அந்த விளிம்பு வரைக்கும் உள்ள அணுக்கள் எல்லாமே மையத்தை நோக்கி ஒரு ஈர்ப்பு விசையில இருக்கும். 2வது, இதை சூழ்ந்தும் அழுத்தி கொண்டிருப்பது வெளி. இப்போ ஈர்ப்பு இருந்தாலும் அந்த சுழற்சியிலே அந்த அணுக்கள் இருக்கின்ற இறைத்துகள் வெளியேறும். இப்ப இவ்வளவு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் இருந்தாலும் அந்த சுழற்சியின் வேகத்திலே ஒரு விலை வருது பாருங்க. அந்த இறைத்துகள் வெளியேறவில்லை என்றால் காந்த களம் உருவாகாது. அப்போ சூழ்ந்திருக்கின்ற வெளிக்குள்ளாகவே இந்த சுழற்சியின் ஆற்றல் ஊடுருவி ஒரு காந்த களத்தை அமைத்துக் கொள்கிறது. அப்ப சுழல் அலைக்கு என்று தனித்த இடம் கிடையாது. அந்த குளோபல் ஷேப் இருக்கே, அது சுழல்கின்ற போது சூழ்ந்திருக்கின்ற வெளியே காந்த களமாக மாறி போகும். என்னுடைய சுழற்சி வேகமும் அதுவே சுழன்று விரிந்து போகிற போது அந்த சூழ்ந்திருக்கின்ற வெளியோடவே ஊடுருவி போகும். அப்போ அந்த இடத்துல அது காந்த களமாக மாறி போகும். இப்படி அமைந்த காந்த களத்துல துணைக்கோள்களும் அமையும். அது காரணம் என்ன அப்படின்னா, இது இந்த சன் ஃபேமிலி அமைகின்ற போது ஏற்பட்ட விளைவு. சூரியனுடைய இந்த பெருவெடுப்பு தத்துவம் சொல்லுவாங்க. அதே போல பரிணாமம் அதை சொல்லுவோம். அப்ப சூரியனுடைய ஆற்றல் அதிலிருந்து வெளிப்பட்ட போதுதான் அந்த அணுக்களின் திணிவுக்கு தகுந்தாற் போல் அங்கங்க ஒரு தொகுப்பாக அமைந்தது தானே துணைக்கோள்கள், நவக்கோள்கள் சொல்றோமே. அந்த துணைக்கோள் எல்லாமே இப்படி தோன்றியதுதான். அதே போல சில துணைக்கோள்கள் அமைந்திருக்கின்றன. இப்போ புதனுக்கு இல்லை, சுக்கிரனுக்கு இல்லை, பூமிக்கு 1, செவ்வாய்க்கு 4, இப்படியே போனீங்கன்னா புளூட்டோ வரைக்கும் துணைக்கோள்கள் இருக்கு. எத்தனை துணைக்கோள்ன்றதெல்லாம் சயின்ஸ் கணக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சூரியனிலிருந்து வெளிப்பட்ட அணுக்களிலேயே டிஃபரண்ட் ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஒத்ததுதான் இணையும். ஒத்த அணுக்கள் தான் இணையும். நம்ம மனிதனை பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தை புரிந்து கொள்வது எளிது. அதான் நேரத்துக்கு சொன்னோமே, சாம்பிள் ஆஃப் தி யூனிவர்ஸ். இப்போ நமக்கு யாரோட நட்பு வருது பாருங்களேன், நம்மோட ஒத்த குணங்கள் உள்ளவங்களோட தான் நட்பு பாராட்டுவோம். ஒரு திருடனுக்கும் தர்மவானுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் வருமா? அப்படியே சந்தர்ப்பத்தால் ஏற்பட்டாலும் உண்மை தெரிய வருகின்ற போது விலகித்தானே போவாங்க. அது போல ஒத்தது தான் இணைமே தவிர முரண்பட்டது இணையாது. அப்போ முரண்பாடு என்பது என்ன? வேக பேதங்கள் தான், டிஃபரன்ஸ் வெலாசிட்டி. அப்படி அந்தந்த வெலாசிட்டி உள்ள சேர்ந்த தொகுப்பு தான் பூமி என்ற ஒரு துணைக்கோள். இதற்கு துணைக்கோளாக சந்திரன் அமைந்தது. இப்ப சந்திரன் காந்த களத்தில் அமைந்தது தானே, இருந்தா சந்திரனுக்குள்ள கல் மண் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க இல்ல. அப்போ அந்த மண்ணும் நம்மள இருக்கிற மண்ணும் ஒன்னான்னு பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். அந்த மண்ணுல தாவரம் வளராது, பயிர் வளராது. பூமியில் உள்ள மண்ணுல தான் பயிர் வளரும். வேற எந்தாவது கோள்லையாவது வளருதான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. அப்போ இந்த அணுக்களின் சேர்க்கை என்பது நம்முடைய சிந்தனைக்கு எட்டாத அளவு காம்பினேஷன் இருக்குங்க. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சொல்லுவாங்களே, ஃபெர்மெண்டேஷன் காம்பினேஷன் சொல்லி ஏதோ சொல்லுவாங்க. அது போல எத்தனை விகிதாச்சாரங்களிலே அது இணையும் பிரியும் என்று சொல்ல முடியாது. அவ்வளவு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும். அதாவது இப்போ ஒரு குழந்தை கருவாகிற போது
ஆண் பெண் உயிரணுக்கள் இணையுதுன்றது பொதுவாக சொல்றோம். ஆனா அந்த குழந்தை கருவாக வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய பாவ புண்ணிய கணக்கு இருக்கு, அம்மா அப்பாவுடைய பாவ புண்ணிய கணக்கு, அதெல்லாம் எடுத்து எந்த பதிவுகள் எழுச்சி பெற்றிருக்கிறது, அது சமீப காலத்தில் அது வெளிப்பட வேண்டியிருக்கிறது, அதெல்லாம் கணக்கெடுத்து தான் நட்சத்திரத்தின் ஆற்றம் இணைகின்ற போதுதான் கருவாகுது, இல்லைன்னா ரிஜெக்ட் ஆயிடும். இது சயின்ஸ்ல டெஸ்ட் பேபிலையும் 4 ட்ரையல் போடுவாங்க, ஒவ்வொரு ட்ரையல் ஒவ்வொரு வாரம், 28 நாள் ஆச்சுங்க. நட்சத்திரங்கள் 27 தொகுதிகள். அப்ப எல்லாம் பாருங்க, சயின்ஸும் பிலாசபியும் காஸ்மாலஜி எல்லாம் ஒன்னா தான் இருக்கும். புரியாதவங்க பேதமா பேசுவாங்க, கதைகள் விடுவாங்க. ஆனா என்ன, இன்னைக்கு யூடியூப் அறிவாளிகள் நிறைய இருக்கிறாங்க, யூடியூப் விஞ்ஞானிகள், யூடியூப் அறிவாளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆளாளுக்கு அடிப்பாங்க. ஸோ இதுல எல்லாம் எதை நாம் நம்புவதுன்னு சொன்னா, வேதாத்திரம் இருக்கிறதுனால இதுல இருந்தா தப்பிக்கிறோம், இல்லைன்னா எல்லாரும் சொல்ல நாம் நம்பித்தான் இருப்போம். ஸோ இதெல்லாம் சாத்தியம் இல்லை என்று புறம் தள்ளி விடுகிறோம். தலைப்பு பார்த்தாலே தெரியும், இது பழைய உள்ள பார்க்கணுமா வேண்டாமான்றது, அதெல்லாம் புறம் தள்ளிடுறோம். அப்போ இருப்பது ஆற்றல், ஒன்று கிராவிட்டி, இன்னொன்று ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, ஒன்று அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், இன்னொன்று ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அப்போ இதில் அந்த என்ன சொல்கிறோம், அந்த வட்டப்பாதை, இப்போ அஷ்டமி நவமின்னு ஏற்கனவே இப்போ ஒரு நாள் பார்த்தோம். அதாவது அந்த அரை வட்டத்தில் மத்தியில் இருக்கும். அப்போ மத்தியில் வர்றதுன்ற போது, அதாவது நார்த் போல் சவுத் போல் கணக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாம மத்திய பகுதியில் தானே பெரும்பாலும் இருக்கிறோம், போல்ஸில் வந்து ஜீவன்கள் அதிகமாக கிடையாது. அதனால இப்போ அமாவாசை பௌர்ணமி என்பது என்ன, ஒரு லெவல் தான், இடையில வந்தது அப்படின்னா எதுவுமே தெரியாது நமக்கு. அப்போ ஒரு லெவல் இருக்கிற போது சூரியன் பெருசா இருக்கும், பூமி சிறுசா இருக்கும், நமக்கு மேல சந்திரன் இருக்கும். இப்போ அமாவாசை நாளில் பகலில் பார்த்தீங்கன்னா சந்திரன் தெரியுமே, அமாவாசை நாளில் பகலில் பாருங்க சந்திரன் மேலே தெரியும், லேசாக ஒரு ஒரு வட்டம் மாதிரி தான் இருக்கும், காலையில் தெரியும். அப்போ என்ன அர்த்தம் என்றால், இது இங்கே இருக்குது, நாம் இரவுல ஆப்போசிட் சைடு போயிடுறோம் இல்லையா, அப்போ நமக்கு தெரியாது அமாவாசை அப்படிங்கிறோம். அப்ப என்ன சொல்றாங்க, பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சந்திரன் வருகின்ற போது அமாவாசை, அதாவது சந்திரனும் சூரியனும் சேர்கின்ற போது அமாவாசைன்னு மகாபாரதத்துல ஒரு குறிப்பு இருக்குங்க. அப்ப அன்னைக்கே சயின்ஸ் ஓரளவுக்கு வந்திருக்கு, 2 இன்ஸ்டன்ஸ்ல மகாபாரதத்துல சயின்ஸ் வெளிப்பட்டிருக்கு. இது ஒன்று, ரெண்டாவது இன்டர்நெட் லைவன் கேரக்டர்ல. ஸோ 2 இடத்துல சயின்ஸ் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல இந்த அமாவாசை என்பது இப்படி இருக்கும். அப்போ பூமியின், அதாவது சூரியனுக்கு மறுபக்கத்தில் நாம் இருக்கிற போது நமக்கு தெரியல, அது அமாவாசை. தெரிகின்ற போது பௌர்ணமி, அதாவது பூமிக்கு இந்த பக்கம் சந்திரன் இருக்கும், சூரியன் பூமி சந்திரன், இது பௌர்ணமி கணக்கு. இப்படி இந்த சந்திரனுடைய கணக்கு நமக்கு மேலதான் எப்பவுமே இருக்கும், இடையிலன்னு சொன்னா நமக்கு நடுவுலையா இருக்குது, மேலதான் இருக்கு. அதனால அதனுடைய அலைகள் சற்று நமக்கு நெருக்கமாக இருக்குது. இதுவே நார்த் போல்கோ சவுத் போல்கோ போற போது அஷ்டமி நவமி நமக்கு கிடைக்காது. அதனாலதான் அந்த நாட்களில் சந்திரனுடைய ஆற்றல் குறைவாக இருப்பதனால், அது நம்முடைய மன அலைகளோடு தொடர்பு கொண்டிருப்பதனால், நம்ம ஏதாவது முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் சிந்தனை திறம் சற்று குறைவாக இருக்கும் அஷ்டமி நவமியில. அதனால அன்றைக்கு முக்கியமான சுப காரியத்தை செய்யக்கூடாது, முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாது என்று அதை வழிபாட்டு நாளாக மாத்திட்டாங்க, ராமநவமி கோகுலாஷ்டமி அப்படின்னு. அதுதான். மற்றபடி இந்த அலைகளுக்கு சக்தி உண்டு.
ஏன்னா பூமியும் ஓடிட்டு இருக்குது, சந்திரனும் இதை சார்ந்து இருக்குது. அந்த நீள்வட்ட பாதை ஏன் அமைக்கிறது என்று சொன்னால் இந்த ஓட்டமே காரணம். ஆனால் ஒன்று நிச்சயமா கருத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா, அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த டிஸ்டன்ஸ் மாறவே மாறாது. பூமிக்கும் சந்திரனுக்கும் 2,30,000 மைலா அது மாறவே மாறாது எந்த சனத்திலும். சூரியனுக்கும் பூமிக்கும் 9 கோடி மைலா இது மாறவே மாறாது. ஆனா நம்ம டயக்ராம் போடும்போது ஒரு வட்டப்பாதை போடுறோம், ஒரு வருஷத்துல ஒரு வட்டம் வருது அப்படின்னு. அப்போ சூரியனே நகர்கின்ற போது, எல்லா கோள்களும் நகர்கின்ற போது, இந்த பூமி வட்டமாக சுற்றி வந்ததை எப்படி காட்ட முடியும்? நீள்வட்டமா தான் காட்ட முடியும். அதான் உண்மை. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம அசம்ஷனா புரிஞ்சுட்டோம்னு சொன்னாக்க கண்டிஷனே கிடையாது. அதனால் அந்த கோள்களுக்கு இடையில் உள்ள தூரம் மாறாது. ஆனாலும் ஓடுகின்ற வேகத்தின் காரணமாக ஏதோ ஒரு புள்ளியில் நாம் அதனுடைய பயணம் எப்படி நடந்தது அப்படின்னு பார்க்கிற போது அது நீள்வட்டமாகத்தான் இருக்கும். ஏன்னா எதுவுமே அதனுடைய இடத்தில் இல்லை. சூரியனை ஒட்டுமொத்த இந்த மண்டல துணைக்கோள்கள் சுமந்து கொண்டு அது இன்னொன்றை மையமாக வைத்து சுத்திக்கிட்டு இருக்கு. அது எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு சுற்று வருது அப்படின்றாங்க இல்லையா? அதெல்லாம் அந்த நீள்வட்ட பாதைகள் அமைகின்றன. ஸோ இதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் கிராவிட்டி அண்ட் கான்ஸ்டன்ட் சரௌண்டிங் ப்ரோஃபோர்ஸ் ரெண்டுமே இருக்கும். இதை ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சயின்ஸ் ஆர்டிக்கல் பேப்பரில் வந்திருந்தது. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லும்போது எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு கோளையும் சூழ்ந்து அழுத்தி கொண்டிருக்கும் சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ். அப்போ அது எது வரைக்கும் போகும் என்றால் மையம் வரைக்கும் போகும். சரி, ஏற்கனவே எங்க மையத்துல சரியான அணுக்கள் இருக்குது. இப்ப எக்ஸ்ட்ரா உள்ள போச்சுன்னா அங்க நிக்க முடியாது இல்லையா? அப்போ அதனால போன ஒன்று திரும்பி வெளியே வரணும், அல்லது இது அங்கே தங்கிவிட்டால் அங்கிருந்து ரீப்ளேஸ் ஆகணும் வெளியே. ஸோ அந்த கோர் பாயிண்ட்ல எப்பவுமே அதனுடைய மொத்த அணுக்களுடைய எண்ணிக்கை தகுந்தாற் போல மைய புள்ளியில அணுக்கள் எண்ணிக்கை அப்படியே தான் இருக்கும். ஒன்று உள்ள போச்சுன்னா இன்னொன்று வெளியே வந்துடும், இல்லை அதுவே வெளியே வரும். அப்போ உள்ளே போவதும் வெளியே வருவதும் it is assumed that such subtler energy passes through every particle also அப்படின்னு முடிச்சுறாங்க அந்த ஆர்டிக்கல்ல. அப்போ நமக்குள்ளே இந்த ஆற்றல் போய்கொண்டும் வந்து கொண்டும் இருக்கிறது. அப்ப நமக்கு உயிர் சக்தி தேவை, உணவு தேவை நினைக்கிறோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் காரணம் என்னன்னா இந்த ஆற்றலை நம்மால ஃபுல்லா எடுத்துக்க முடியறது இல்லை. ஏன்னா உணர்ந்தால்தானே எடுத்துக்கொள்ள முடியும். உணராமல் போவோருக்கு உதவாமல் போகும், உணர்ந்தால்தான் உதவும். அப்ப எல்லாருக்குள்ளே இந்த ஆற்றல் போய்கொண்டு வந்து கொண்டும் இருந்தாலும் அதை ஏன் நாம் தக்க வைத்துக் கொள்வது இல்லை? ஆத்துல மீன் போய்கிட்டே இருக்கு. நம்ம பசிக்கு ஒரு மீன் வேணும்னு சொன்னா டக்குன்னு கேட்ச் பண்ணித்தான் ஆகணும், இல்லைன்னா மீன் போய்கிட்டே இருக்கும். அது போல இந்த ஆற்றல் சப்ளர் எனர்ஜி மேலே கீழும் டிராவல் பண்ணிட்டே இருக்குது. அதை நாம் உணர்ந்தால் தக்க வைத்துக் கொள்ளலாம். ஆனா எவ்வளவு சக்தி நமக்கு வேணும், அந்த அளவுக்கு தக்க வைத்துக் கொள்ள முடிகிறதா அப்படின்னா முடிந்தவர்கள் ஞானிகள், சித்தர் பெருமக்கள். அப்ப உங்களால எங்கேருந்து உயிர் வருதுங்க? சாகாம இருக்கிறாங்க இல்லையா சித்தர்கள் எல்லாம்? அப்ப இது போல் இந்த ஆற்றலை அவர்கள் மையப்படுத்தி கொண்டார்கள். அதனால் அவங்களுக்கு எப்பவுமே உடலுக்கு தேவையான அந்த மினிமம் ஆற்றல் கிடைத்து கொண்டே இருக்கும். அது நமக்கு போதுவது இல்லை. காரணம், நம்ம ஒரு தொழில் செய்கின்ற போது இதை நம்ம நினைச்சிட்டு இருக்க முடியாது, மறந்துடுவோம். மறக்கின்ற போது தொழிலிலே செயல்படுகின்ற மனதுக்கு என்ன செலவாகணுமோ அது செலவாயிரும். இதுதான் மனதுக்கும் இயற்கைக்கும் உள்ள தொடர்பு கணக்கு. அதனால நமக்கு சோர்வு ஏற்படுகின்ற போது ரீப்ளேஸ் பண்றதுக்காக உயிர் வேணும். அது எங்க இருக்குது? தாவரங்கள்ல, உயிரினங்கள்ல தான் இருக்குது. அது டைரக்டா தனியாக கிடைக்குமானா கிடைக்காது. ஸோ கண்டெய்னர்ஸ் தான் எல்லாமே தாவரங்கள்.
அப்ப அதுல இருக்கின்ற உயிரை பிரித்தெடுக்கின்ற ப்ராசஸ் தான் டைஜஷன். அந்த ப்ராசஸ்ல 7 தாதுக்களாக மாறுகிறது. அந்த 7வது தாதுல இருந்து தான் காந்தலைகளாக பிரிந்து அது நமக்கு உயிரலைகளாக உடலுக்கு பயனாகும். இதுதான் எனர்ஜியினுடைய ஹிஸ்டரி. ஸோ இப்படி இந்த எனர்ஜி பார்ட்டிகிள்ஸ், லைஃப் எனர்ஜி பார்ட்டிகிள்ஸ், இதை நாம் நுணுக்கமாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இது போன்ற விஷயங்களில் சிலது உண்மை இருக்கும், பலது கற்பனைகளாக கட்டுக்கதைகளாக இருக்கும். அதெல்லாம் நம்ம கேட்கணும் அவசியம் இல்லை. சிலது சிந்தனைக்கு சிறிதும் எட்ட ரகசியங்கள் கோடான கோடி என்பர் மகிழ்ச்சி. இவ்வளவு ஆராய்ந்து பார்த்தாலும் இப்போ பெர்முடன் ட்ரையாங்கிள் ஏன் ஏற்பட்டதுன்னு கேள்வி கேட்டா என்ன சயின்ஸ் சொல்லுதுங்க? அப்ப அங்க போனதுல காணாம போதுன்னு எங்க போக முடியும்? மையத்துக்கு போயிடும். மையத்துக்கு போற போது அந்த திணிவு அதிகமா இருக்கும். அப்ப இந்த திணிவு போதாது. அப்ப என்ன ஆகும்? எல்லாம் கம்ப்ரஸ் ஆயிடும், அல்லது டிஸ்இன்டகிரேட்ஸ் ஆயிடும். 2 தான் நடக்க முடியும். கம்ப்ரஸ் ஆனாலும் உருவம் நிற்காது, டிஸ்இன்டகிரேட் ஆகினாலும் உருவம் நிற்காது. அது போல அங்க அந்த இடத்துல போகக்கூடிய பொருட்கள் எல்லாம் பூமியின் ஈர்ப்பு சக்தியில உள்ள போயிடும். அப்ப அந்த இடத்துல மட்டும் ஏன் அவ்வளவு ஈர்ப்பு சக்தி அமைந்ததுன்னு சொன்னா இன்னும் தத்துவமும் சொல்லலை, விஞ்ஞானமும் கண்டுபிடிக்கல. இப்படி விஞ்ஞானத்திற்கும் மனிதனுடைய ஆன்மீக அறிவுக்கும் கூட எட்டாத ரகசியங்கள் எல்லாம் இருக்கு. எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்க முடியுதா? அதனால தான் பகவத்கீதையில ஒரு அருமையான ஸ்லோகம் உண்டு. இந்த மேனிஃபெஸ்டேஷன்ன்றது தான் விபூதின்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்துல. என்னுடைய விபூதியின் விஸ்தரிப்புக்கு அளவில்லை அர்ஜுனா, அவற்றெல்லாம் அறிந்து கொள்வதால் உனக்கு ஆக வேண்டியது என்ன? அதனால் முக்கியமான சில அம்சங்களை மட்டும் சொல்லுகிறேன் கேள் என்று ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஸோ இந்த எவல்யூஷன்ல எத்தனை நடந்தது, என்னென்ன காலகட்டங்கள், இதெல்லாம் சொல்லி விளக்க முடியுமா? அத்தனை வால்யூம் ஹிஸ்டரி எழுத முடியுமா? அப்போ சில அம்சங்களை புரிந்து கொண்டால் போதும். சுத்த வெளி என்ற ஒரு ஆற்றல், அதுதான் எல்லாத்துக்கும் பிரிமார்டியல் ஸ்டேட். அதுல இந்த எழுச்சி பட்டதான் வந்தது இறை துகள், அதனுடைய சேர்க்கை விண்கள், பஞ்சபூதங்கள், பிறகு நட்சத்திரங்கள், நவக்கோள்கள், பஞ்சபூத சேர்க்கை எல்லாம் சேர்ந்து ஜீவாந்த களம், அதில் நுண் உயிர் நாம் வந்திருக்கிறோம். நமக்கு செயல் விளைவு தத்துவம் இருக்கு. இவ்வளவுதான். இதை புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா வாழ்ந்துட்டு போனா போதும். எல்லாவற்றையும் கியூரியாசிட்டியா கேள்வி கேட்டு இருந்தா. ஒரு முறை சாமிஜி ஒரு அன்பர் கேட்டார், சாமிஜி வேற்று கிரகத்தில் ஏதாவது மனிதர்கள் இருப்பாங்களா, அலியன்ஸ் சொல்லி எல்லாம் பேசுறாங்களே. சாமிஜி சிரிச்சுட்டு சொன்ன, நான் தான் துரியோதாவும் கொடுத்துருக்கேன், இல்லை போய் தேடி பாருங்கன்னாரு. அதனால நமக்கு கேள்விகள் வரும் நிறைய. ஆனா இயற்கையிலிருந்து அதை கண்டெடுப்பது மிக கடினம். இருக்கலாம் எத்தனையோ 10,000 கோடி சூரிய குடும்பங்கள். எங்கே இந்த சூரிய குடும்பத்தில் இந்த பூமியை போல அமைப்பு இருக்கிறதோ அங்க ஜீவன் இருக்கும். அவ்வளவுதான் ஆன்சர். எதுல இருக்குன்னு சொன்னா போய் தேடிதான் பார்க்கணும். யார் தேட முடியும்? எனவே அது ஒரு உண்மையை தெரிகிற போது இதே பிலாசபி, இதே பிரின்சிபல் அங்கேயும் அப்ளை ஆகும். ஏன்னா ஒரு சூரிய குடும்பம் மட்டும்தான் இருக்க, 10,000 கோடின்ட்டாங்க சயின்ஸ்லயே. அப்போ 10,000 கோடி இருக்கிற போது இதே மாதிரி சிமிலர் பொசிஷன் எங்கேயாவது இருக்காதா? இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். அப்ப இருந்தால் மனிதர் இருப்பார்கள். இதே மாதிரி மனுஷங்க இருப்பாங்களா? எப்படி சொல்ல முடியும்? அங்க எப்படி கொஞ்சம் ரேஷியோ மாறுதோ அது போல கொஞ்சம் வேற்று உருவமைப்பு கூட இருக்கலாம், இல்லைன்னு இல்லாமையும் இருக்கலாம். ஸோ யார் சொல்ல முடியும்? இதெல்லாம் ஒவ்வொரு சூரிய குடும்பத்துக்குள்ள போய் இங்க மனுஷன் இருக்கானா ரிசர்ச் பண்ணி பார்க்கறதுக்கு என்ன ஆன்மீகத்தில் அப்படி என்ன ஒரு வசதி இருக்கா? ஸோ இந்த அளவுக்கு மகரிஷி கண்டெடுத்த உண்மையை கண்டெடுப்பதற்கே தத்துவ வரலாற்றுல இவ்வளவு காலம் ஆகியிருக்கு இல்லைங்களா? அப்ப இதுக்கு மேலேயும் நிறைய சிந்தனைக்கு சிறிது மீட்ட ரகசியங்கள் கோடான கோடின்ட்டார். 1 2 கிடையாது, கோடான கோடி. அத்தனையும் நம்ம அறிய வேண்டும் என்று சொன்னால் அது சாத்தியமாகுதா? இல்லை. ஸோ இதுவரைக்கும் தத்துவத்தில் எத்தனையோ ஞானிகள் வந்திருக்கிறாங்க.
அவர் அறிவுக்கு எட்டியது இவ்வளவுதான். சயின்ஸும் இத்தனை வருஷமா ஆராய்ந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய அறிவு கட்டியது இவ்வளவுதான். ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கை வந்து எப்படி துணுமெல்லாம் வாழ்ந்து போக முடியுமோ அதைத்தான் பார்க்கணுமே தவிர, அதுக்கு மேலே கருத்துக்கள் எல்லாம் இப்படி ரீல் ஓடுறது, யூடியூப்பில் கண்டதெல்லாம் எழுதுறது, இது ஒரு பிஸ்னஸை மாறி போனதுனால நிறைய கருத்துக்கள் இப்போ வந்து யார் யாரோ தகுதி இல்லாமலாம் செய்தியில் போடுறதுன்னு ஆகி போச்சுங்க. ஸோ இதெல்லாம் என்னென்னா பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது மக்கள் மத்தியில். நான் சொன்ன மாதிரி இந்த ஜனவரியில் கேலண்டர் இந்த தேசத்தில் மாற்றக்கூடாது, ஏன் தெரியுமான்னு அது 10 லட்சம் பேர் பார்க்குறேன். மக்கள் மத்தியில் ஏதோ இந்த மறைப்பொருள் பயம்ங்கிறது நிறைய இருக்குது. அதனால இதெல்லாம் சொல்லி அவன் ஒரு 10 லட்சம் பேர் வியூ பார்த்தா அவனுக்கு சில பைசா வந்திருக்கும் இல்லை, அதுக்காக எதையாவது போட வேண்டியது. மக்களும் வந்து ஏதோ கியூரியாசிட்டி, நமக்கு ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு சொல்லி செஞ்ச கர்மா தான் வரும்ன்றது இவனுக்கு இன்னும் புரியறதில்லை. கண்ணுக்கு தெரியறதெல்லாம் நம்ம கஷ்டத்தை கொடுத்துருமோன்னு அதுக்கு பயப்படுறான். வாழ்க மரணையா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? ஓகே, வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதையா? சிறப்பாக தொடர்ந்து விளக்கம் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி கற்பகவள்ளி இசைக்குமுத்து அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகிற்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காண்ட நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்பின்னாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மாபிரம்ம ஞானமாம். உலக நல வாழ்த்து பாடிருங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகம் எல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்திய நற்சிந்தனை வழங்கிய பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்தான் அன்பு குடும்பம், நம் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், தொண்டு, ஆன்மீக தொண்டு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த நிலை உணப்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.